வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி லாங்கன் மரம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வேப்பங்குட்டை மாதிரி இருக்குங்க, பார்க்க பிஞ்சு விட்டுருக்குங்க. நல்லா செடியோட எல்லா கிளையோட முனையிலையும் பிஞ்சு விட்டுருக்குங்க. நல்லா கொத்து கொத்து கொத்தாக இருக்குங்க, தெரியுதுங்களா? நல்லா பிஞ்சு விட்டுருக்குங்க. இதுதான் முதல் வாட்டிங்க பிஞ்சு வைக்கிறது. இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மரம் இருக்குங்க. அவ்வளோதான், சின்ன கண்ணாக வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்படி தாங்க பிஞ்சு வைக்கிது. இந்த பிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தாங்க நல்லா அறுவடை ஸ்டேஜ்க்கு வருது. பாருங்கள், ஒரு 4 வருஷம் மரம் தான். இலை இப்படி தாங்க இருக்கும். இந்த புங்கை இலை மாதிரி இருக்குங்க. நல்லா கொத்து கொத்தாக பிஞ்சு வச்சுருக்குங்க இந்த வாட்டி, தெரியுதுங்களா? ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்த வீடியோ இது. பாருங்கள், நல்லா பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 வீக்கில் அறுவடை பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது, அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும் இன்னும். பாருங்கள், வெயிட்டே தாங்கலை, கிளையெல்லாம் தொங்கிட்டு இருக்குது. வெயிட்டு தாங்காமல் ஃபுல்லாக நல்லா பெருசாகிடுச்சுங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 டேஸில் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே விட்டோன்னா காய் ஒன்றுனா கீழே விழ ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அவ்வளோதாங்க, ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சி. இப்போ அறுவடை பண்ணிவிடுவோம் நம்ம. பாருங்கள், எப்படி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், கலர் பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள். லாங்கன் முதல் வாட்டி நாங்கள் வீட்டிலே வளர்த்து இதாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க, எந்த கெமிக்கலும் போடல. நல்லா காய்ச்சிருக்கு, எந்த பராமரிப்பும் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு தண்ணி விடுவோம், அவ்வளோதான். பூச்சி தாக்குதோல எதுவும் இல்லை. பராமரிப்புன்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணலைங்க. மூடாக்கு போட்டுடுவோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி, இல்லை வாரத்துக்கு ஒரு தண்ணி, அவ்வளோதாங்க. பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். முதல் வாட்டியே ஒரு 7-8 கிலோ வந்துடுச்சுங்க எங்களுக்கு அறுவடை இந்த வாட்டியே. மொத்தம் வெயிட் பார்த்தா ஒரு 8 கேஜிஸ் இருக்கும், அவ்வளோ காய்ச்சிருக்கு. இதுதானுங்க கரெக்டான டைம் நம்ம அறுவடை பண்ண. இன்னும் ஒரு 1 வீக் விட்டோன்னா பழம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக எடுத்துடணுங்க. அவ்வளோ ஸ்வீட்டுங்க, நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க லாங்கன். நம்ம கிளைமேட்டுக்கே நல்லா வளருது. பாருங்கள், கொஞ்சம் கீழே உதிர்ந்துட்டுருக்கு. அவ்வளோ இந்த சைடு வந்து பிஞ்சு இல்லை, நல்லா கொத்து கொத்தாக இருந்தது. இது நாங்கள் இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து பறித்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் கொட்டிடுது. பாருங்கள், இது இன்னும் இருந்துச்சுங்க, நல்லா கொத்து கொத்தாக இருந்தது, இன்னும் இருந்தது. பாருங்கள், ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோங்க பழத்தை. அது கீழே உதிர்ந்து போகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நர்சரி மாதிரி வச்சுருக்கோம், செடியும் வந்து கொரியர் பண்ணுறோம். யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அறுவடை பண்ண பழத்தை பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டோங்க. இது மீதி தாங்க, பாதி காலி ஆகிடுச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.